வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்றைக்கி கோவக்காய் துவையல் சட்னி ரெண்டும் சொல்லிக்கலாம். கெட்டிமாக இருந்ததுன்னா துவையல்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து செஞ்சோம்னா சட்னின்னு சொல்லிக்கலாம். இப்போ அதுக்கு இதெல்லாம் இந்த ஜாமான்லாம் வேணும். இப்போ தாளிக்கிறப்ப இது வதக்கிறப்ப அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சு ஊற்றி வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். கடலெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் எது வேணுமாலும் ஊற்றிக்கலாம். இதில் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு. நான் தோல் உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்கெல்லாம். நான் தோல் உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ணுறேன். அது நல்லதுன்னு சொல்லவும் இதை வறுத்துக்கலாம். இந்த இதை டக்குன்னு வறுபட்டுரும். ஒரு பிஞ்சு ஜீரகமும் அதில் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். வர கொத்தமல்லி கூட ஒரு நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கிறாங்க போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இது வறுபட்டுரும் பாருங்கள் சீக்கிரம். எண்ணெய் சூடாச்சுனாவே போதும். வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டினா கருப்பாக ஒரு சில சமயம் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, நான் சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 4 போட்டிருக்கேன். வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4 மட்டும், ரொம்பவும் போடக்கூடாது. மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வெடிச்சிரும். இதில் கருவேப்பிலை, கடைசியில் கொத்தமல்லி சூட்டில் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் தேங்காயும். இப்போ இது வதங்கிருச்சு. இப்போ இதில் கோவக்காயை கழுவிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் போட்டுக்கலாம். தக்காளி போட வைப்பீங்க? போடுங்க. இந்த இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உப்பும் போட்டோம்னா சீக்கிரமும் வெந்துடும். இதுக்கு தகுந்த உப்பு. அப்புறம் இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டாச்சு. இதை இப்படியே எண்ணெயும் நல்லா கொஞ்சம் 2 ஸ்பூன் ஊற்றி உப்பு போட்டிருக்கிறதுனால மூடி வச்சோம்னா நல்லா க்ளோஸாக மூடி வச்சிட்டோம்னா வெந்துடும். அப்படி சந்தேகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த கோவக்காயை கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வெந்துருச்சு. இப்போது இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணியும் நான் ஊற்றிட்டேன். நம்ம நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும். இப்போ வெந்திருக்குது. இப்போ இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம், இதை கொஞ்சம் போட்டு தேங்காய் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ ஜாமானுங்க கொஞ்சம் கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். இதையும் போட்டு அந்த சூட்டில் வதக்குனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் கலந்து அரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த சூட்டில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சூட்டில் கொஞ்சம் போட்டோம்னா அது அப்படியே வெந்துடும். இன்றைக்கி பீட்ரூட் பூரி செஞ்சுருக்கோம். அதனால் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி வதக்கி அரைச்சிட்டிங்க. கோவக்காய் சட்னி. ஓ சரி சரி. இது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.